எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், நம்ம சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்தது டிசம்பர் 29 ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஜனவரி 31/01/2021 வர டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே, லேடிஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/5/2021. ஸோ 4 months கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் படிச்சிடலாம். எக்ஸாம் ஈஸி தான். இதில் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவலில் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங் தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன குரூப் பி போஸ்டிங், குரூப் சி போஸ்டிங்னு கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி போஸ்டிங்க்கு ஒரு 29 செக்ஷன் போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் சி போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ குரூப் பி போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 47 எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 47,600 to 1,50,000 அபோவ் இருக்குது. ஸோ குரூப் பி போஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு குரூப் பி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 years வரைக்கும் ஏஜ் லிமிட் எக்ஸிட் ஆகாமல் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பே லெவல் 7 என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங், சப் இன்ஸ்பெக்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 16 விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ரயில்வேஸில், டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஏஜ் லிமிட், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கும் என்னென்ன ஏஜ் லிமிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ 22 மேக்ஸிமம் 30 ஏஜுக்குள்ளே நம்ம எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் பி குரூப் சி போஸ்டிங் வந்து ஒன்லி டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சிஜிஎல் இந்த சிஜிஎல் அப்படின்னாலே அதில் கொடுத்துருக்காங்க கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு. ஸோ கிராஜுவேட் முடித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த சிஜிஎல் போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 8 பார்த்தாச்சு, பே லெவல் 7 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பே லெவல் 6. பே லெவல் 6க்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுலேயும் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அடுத்து வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் குரூப் பி ஆஃபீஸர், அதோட ஏஜ் லிமிட் வந்து 30 years வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 5. இந்த பே லெவல் 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 5 அடுத்து வந்து பே லெவல் 4. இந்த பே லெவல் 5 அண்ட் பே லெவல் 4 அது வந்து குரூப் சி போஸ்டிங். இந்த குரூப் சி போஸ்டிங் வந்து 27 ஏஜ் வரைக்கும் தான். ஆனால் குரூப் பி போஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 ஏஜ் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் குரூப் சி போஸ்டிங்ஸுக்கு 27 ஏஜ் வரைக்கும் தான் எழுத முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சேலரி எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். இந்த குரூப் சி போஸ்டிங்கில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்டிங் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல போஸ்டிங், என்ன ஆஃபீஸர் போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பண்ணால், ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம்னா குரூப் பி போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி, குரூப் சி போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி, குரூப் பி போஸ்டிங்கில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, சரி என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, குரூப் சியில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் பியும் குரூப் சியும் சேர்த்து 32 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 32 போஸ்டிங் வந்து யார் யார் எலிஜிபிள், யார் யார் எந்தெந்த போஸ்டிங் எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் சி குரூப் பி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 29 போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எலிஜிபிள். எல்லாருமே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே குரூப் பி போஸ்டிங் ப்ளஸ் குரூப் சி போஸ்டிங்கில் 29 போஸ்டிங் எலிஜிபிள். ப்ளஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க குரூப் பியில், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அந்த போஸ்டிங்க்கு மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். மற்ற எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ், எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஷெட்யூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து கூடலாம் இல்லை குறையலாம். ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 500 வேகன்சி குறைக்கலாம். ஸோ அது இது வந்து 10 ஷெட்யூ வேகன்சி தான். ஸோ குரூப் பி கெசட்டரில் வந்து 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் கெசட்டரில் வந்து 3,513 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் 2,743 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6,506 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசனில் எல்லாருமே எழுதலாம். இல்லாட்டினா நேபாளில் இருக்கவங்க எழுதலாம், இல்லைனா பூட்டானில் இருக்கவங்க எழுதலாம், டைபட்டன்
அப்படிங்கிற இடத்துல உள்ளவங்க எழுதலாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் யாரெல்லாம் எழுதலாம், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனில் வந்து யாராவது இந்தியாவில் இருந்து மைக்ரேட்டட் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க, பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களும் கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் அவங்களோட ஒரிஜின் இருப்பிடம் வந்து இந்தியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இது எலிஜிபிள் இந்த சிஜிஎல் போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். குரூப் சி போஸ்டிங்க்கு 27 தான் மேக்ஸிமம் ஏஜ். குரூப் பி போஸ்டிங்க்கு தான் 30 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே எழுதலாம். ஸோ அந்த ஏஜ் லிமிட் இது வரைக்கும் இருக்குது. அவங்க எவ்வளோ எந்த வருஷம் பிறந்திருக்கணும், எந்த வருஷத்தில் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இந்த ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. எப்படி ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்கன்னா கேஸ்ட் வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ். பிடபிள்யூடி அப்படிங்கிற கேண்டிடேட்ஸில் அன்ரிசர்வ்டு ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு மோர் தென் 10 இயர்ஸ் கொடுக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இஎஸ்எம் தான் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது எம்ப்ளாயி இருந்திருந்தாங்க, நம்ம ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இருந்தால் மட்டும் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேமிலி இருக்காங்க, எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து 45 ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். விடோஸ், அதாவது விடோஸ் டைவர்ஸ்ட் உமன் அவங்களாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா அப் டு 35 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். விடோஸ் அண்ட் டைவர்ஸ்ட் உமன் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 40 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இந்த குரூப் பி போஸ்டிங் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இந்த போஸ்டிங்கோட எக்ஸாம் சென்டர். இந்த எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜியன். ஸோ சதர்ன் ரீஜியனில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாவட்டங்களில் மட்டும் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ நம்ம சொந்த ஊர்லேயே எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாமினேஷன், இதோட சிலபஸ். இதோட எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ மேக்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து 4 விதமாக நடக்கும். அந்த 4 விதமாக இருக்கிறதான் எப்படி பிரிக்காங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு பிரிக்காங்க. டயர் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 2வும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். டயர் 3 அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ நம்ம பென் பேப்பர் நம்ம எழுதணும். டயர் 4 பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைப்பிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் டைப்பிங் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 4 பேப்பரோட மார்க்ஸ் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேப்பரில் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2ல் எப்படி இருக்கும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட சப்ஜெக்ட், அது எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கும், எவ்வளோ டைமில் அந்த எக்ஸாம் நம்ம எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டேப்லேஷனில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் 1, நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேப்லேஷன் வந்து டயர் 2. இந்த டயர் 1 ப்ளஸ் டயர் 2 அப்படிங்கிற 2 பேப்பருமே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே எழுதணும். ஸோ டயர் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் நடக்கும், டயர் 2 அப்படிங்கிறது வந்து இன்னொரு நாள் நடக்கும். ஸோ இந்த டயர் 1ல் என்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங், அதுக்கடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், மேக்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த இங்கிலீஷ் மற்ற ஃபஸ்ட்டு 3 வந்து எல்லாருக்குமே தெரியும், ரீசனிங், அவேர்னஸ், ஆப்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இந்த இடியம் ஃப்ரேசஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 25 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து 2 மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 50. டோட்டல் டயர் 1 பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ இந்த 1 hour 20 minutes ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அஸ் பர் பேரா 7.1, 7.2 கொடுத்துருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் இந்த என்ன சொல்கிறது கால் கேட்குறவங்க, கண் இல்லைங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 1 hour 20 minutes. நார்மல் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறதுல தான் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேப்பர் 1 குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த குவான்டிட்டி எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து 100 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 200 மார்க்ஸ். இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து காலையில் நடக்கும், பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து மதியம் நடக்கும். இந்த டயர் 1ல் இருக்க ஏபிசிடி 4 இதுவும் நம்ம எழுதணும். டயர் 2ல் இருக்க பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது எல்லா கேண்டிடேட்ஸுமே எழுதணும். இந்த பேப்பர் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேப்பர் 4
ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கவங்களும் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கவங்க மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 மட்டும் தான் காமன் ஃபார் ஆல். ஸோ பேப்பர் 1ல குவான்டிட்டி எபிலிட்டிஸ் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க் 200 மார்க்ஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours ஃபார் ஈச் பேப்பர்ஸ். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா மதியம் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். டோட்டல் மார்க்ஸ் 200, கொஸ்டின்ஸும் 200. ஸோ 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் 1 டயர் 2 வந்து அப்ஜெக்டிவ் டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இருக்கும். போத் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும். இன் டயர் 1 அண்ட் பேப்பர் 2 டயர் 2. இன் டயர் 1 பேப்பரில் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ டயர் 2 பேப்பரில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா 2 மார்க்ஸ் டயர் 1ல. ஸோ ஒரு கொஸ்டின் தப்புனா 2.5 மார்க்ஸ் போயிடும். இதில் பேப்பர் 2ல வந்து ஒரு கொஸ்டின் தப்புனா 1.25 மார்க்ஸ் தான். அதாவது 4ல் 4 கொஸ்டின் தப்புனா தான் நம்மளுக்கு 1 மார்க்கே போகும். டயர் 3 பேப்பர்ஸ் வந்து யார் எழுதணும், அதாவது பேப்பர் 3 டயர் 2ல பேப்பர் 3 பேப்பர் 4 யார் எழுதணுமா திரும்பி ரிமைண்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபைனான்ஸ் படித்தவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதணும், மற்ற எல்லோரும் எழுத வேண்டாம். ஸோ பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென் அண்ட் பேப்பர் மோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் எழுதணும், நெக்ஸ்ட்டு ப்ரிசீஸ் ரைட்டிங், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 4. இந்த பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், டேட்டா என்ட்ரி டெஸ்ட், இது ஆல்ரெடி கல்விப்பட்டிருப்பீங்க. டைப்பிங் தான். ஸோ அது கீழே சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ் ரீசனிங்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பொலிட்டி, சயின்ஸ் எல்லாமே படிக்கணும். ஆப்ஸுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்ப்ரிஹென்ஷன்ஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, டயர் 2க்கு என்ன. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12.11ல் டயர் 2ல பேப்பர் 1 எவ்வளோ கொடுத்து, பேப்பர் 1க்கு குவான்டிட்டி எபிலிட்டிஸ்க்கு என்ன சிலபஸ், பேப்பர் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்ன சிலபஸ், பேப்பர் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன சிலபஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 4 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இருக்கும் இது கீழே. நெக்ஸ்ட் அது கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது நம்ம என்னெல்லாம் கையில் வச்சுருக்கணும், ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ப்ரூஃப். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரூஃபை நம்ம காமிச்சோம் அப்படின்னா தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே விடுவாங்க. ஏதாவது நம்ம கொண்டு போகாமல் இருந்தால் கன்ஃபார்மாக எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். டயர் 1 டயர் 2ல எல்லா கேஸ்ட்டுக்கும் கேஸ்ட் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டயர் 1 டயர் 2 டயர் 3 பேப்பர்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத எல்லா மூணையும் கூட்டி தான் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஃபார் 11 பேப்பர்ஸ் இன் டயர் 2 எக்ஸாமினேஷன், டோட்டல் மார்க்ஸ் இன் டயர் 3 எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 3 பேப்பரையும் கூட்டி தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்ஸ்க்கு ஹையஸ்ட் மார்க்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் என்னென்ன மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வருஷம் பேன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து தவிர நெக்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட்னா அதோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நம்ம இப்போயே நம்ம வாங்கி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனெக்சர் 3A வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இந்த சிஜிஎலுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேஜில் இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவலுக்கு நம்ம அகாடமி வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் கோச்சிங் போயிட்டுருக்கு, அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கோச்சிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்ம அகாடமி வாங்க. ஸோ எதுவும் டவுட்ஸ் தான் கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி படிக்கணும்னா ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.